லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. ஸோ இன்றைய நேர்காணல் நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கும். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஜூன் மாதம் வந்து எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. அதாவது குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் மத்தியில பல விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா குரு அப்படின்ற ஒரு பிளானட் வந்து நிறைய விஷயத்த வந்து இம்பாக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெல்த், ஃபினான்ஸ், கல்யாணம், ஜாப், அதுக்கப்புறம் பேபி, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ குரு பயிற்சி அப்படின்ற போது மக்களுக்கு நிறைய ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்க போகுது சார்? குரு பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லா நேயர்களுமே ரொம்பவுமே எதிர்பார்த்து இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தா குரு அப்படிங்கிற கிரகம் வந்து முழுமையான சுபத்துவமான ஒரு கிரகம். ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நம்ம பழமொழிகள்லேயே சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பார்வை நம்ம மேல விழுந்துராதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரு எங்க இருந்து எங்க மாறுறாரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஜூன் 2ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு மாறுறாரு. இது நாள் வரைக்கும் புதன் வீடான மிதுனத்துல இருந்தவரை இப்ப கடக வீடு அப்படிங்கிற சந்திரனுடைய வீட்டுக்குள்ள வரப்ப அதனுடைய இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, அதுவும் உச்ச குருவாக வர 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி கடக வீட்டுக்கு அவர் வருவாரு. அப்படி வரக்கூடிய அந்த காலகட்டம் உச்ச குருவாக என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படிங்கிற இந்த அடைமொழி எல்லாம் ஏன் நம்ம குருவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் லெவலா ஒருத்தவங்க அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா அவருக்கு வந்து குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கணும், குரு யோகமான ஸ்தானங்கள்ல இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. யோகமான ஸ்தானங்களை குரு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. திருமணம் ஆகணுமா, வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம சொல்லுவோம். குழந்தை பிறப்புக்குமே வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பலன் கூடி வருதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து புகழடையணும், புகழுடைய உச்சத்திற்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்குமே குருவுடைய அருள் தேவை. அப்படி எடுத்தோம்னா ஒரு மனுஷனுடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்குமே வந்து குருவுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப பரிபூரணமா தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இந்த குரு அப்படிங்கிற சொல் இருக்கு இல்லையா, இதுவே ரொம்ப அழகான சொல். ஏன்னா கு அப்படின்னா இருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ரு அப்படின்னா வெளிச்சம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த குருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாங்க? இருட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது தான் குருவினுடைய சிறப்பாகவே பார்க்கப்படுது. அப்படி பார்க்குறப்ப எல்லாருக்குமே சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அமைய போகிறது. இப்போ இருக்கக்கூடிய சூழல் பாருங்க, எப்பயுமே குரு வந்து கடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சூழல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எக்கனாமிக்கலாக சில கிரைசிஸ் எல்லாமே இருக்கு. ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆகிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் வந்து குரு கடக வீட்டுக்குள்ளாக வரப்போறாரு. அப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்கலா இருக்கக்கூடிய கிரைசிஸ்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஷேர்ஸ் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகும். இந்த தங்கம் விலை ஏறுமா ஏறாதா, இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கே, இதை நம்பிலாம் நாங்கள் ETF சில்வர் பீஸ்லாம் வாங்கி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல தங்கத்தினுடைய விலையா இருந்தாலும் சரி, வெளியினுடைய விலையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பராபவ ஆண்டினுடைய அரசன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தான். இவருடைய கட்டளைக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா மேகாதிபதியா இருக்கட்டும், தானியாதிபதியா இருக்கட்டும், சேனாதிபதியா இருக்கட்டும், மற்ற பிளானட்ஸ் எல்லாமே வந்து ஃபேவரா வந்து மற்றவங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்க போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல குருவினுடைய கடகராசி வரவு அப்படிங்கிறது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சார், உலக அளவில் வந்து நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எங்கே பார்த்தாலுமே ஒரே வந்து வார் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால நிறைய பொருளாதார ரீதியாக வந்து சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ குரு பயிற்சிக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க சார்? குரு கடகராசிக்கு 12 வருஷம் கழிச்சு, அதுவும் உச்ச குருவாக உள்ள வரக்கூடிய காலகட்டங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸா இருக்கட்டும், வேர்ல்டு மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் நான் இந்த அப்சர்வேஷனை பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா குருவுக்கு எப்பயுமே வந்து ஒரு தன்மை இருக்குங்க. உச்ச குருவாக வரும்போது அவர் உலகளாவிய அளவுல பெரும் நன்மைகளை கொடுப்பார். இப்ப எல்லாருடைய மனநிலையிலையும் ஏதோ ஒரு சோர்வு இருக்கும், கைண்ட் ஆஃப் வந்து அடுத்த வாழ்க்கை குறித்த ஒரு பயம் இருக்கும். இந்த பயம் எல்லாமே வந்து ஆஃப்டர் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மாறுவதற்கான தன்மை இருக்கு. ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் போக முடியல, வெளிநாட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிம்மதியா இங்க இருப்போமா, இல்ல வந்து இந்தியாவுக்கு போயிடலாமா, இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கு. விசா ப்ராசஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அங்கேயே குடியுரிமை பெறுவதற்கான ப்ராசஸா இருக்கட்டும், இதெல்லாம் டிலே ஆகுது அப்படின்னு நிறைய NRIஸும் சொல்றீங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பார்க்குறப்ப இந்த விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது. குறிப்பாக இந்த ஆண்டு 2026 அப்படிங்கிறத
கூட்டுத்தொகையாக கூட்டினோம்னா எண் 1 அப்படிங்கிறது வரும். அப்போ சூரியனுடைய ஆதிக்கமும் இந்த ஆண்டு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சூரியனும் குருவுமே எப்பவுமே ஃபேவரான பிளானட்ஸ் தான். அப்படி பார்க்குறப்ப மதம் என பிரிந்தது போதும், இனம் என பிரிந்தது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளயுமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் குறிப்பா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனமும் அமைதியை தேடக்கூடிய விஷயமா அமையும். இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய அப்சர்வேஷன்ல கடகத்துல எப்பெல்லாம் குரு வராரோ பெரிய பெரிய தலைவர்களுக்கான உயிர்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அறிவியலாளர்கள், கல்வி ஆராய்ச்சியாளர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக்ல வந்து பேசக்கூடிய பேச்சாளர்கள், இவங்களுடைய உயிரிலெல்லாம் ரொம்பவுமே கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கடகத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா பெனாசிர் பூட்டோ அவங்க இறந்தப்ப அவங்களுடைய காலகட்டத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கடகத்தில் குரு பயணிக்கிற காலத்தில் தான் அவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது நடந்தது. அதே மாதிரி ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தின் போதும் கூட கடகத்தில் தான் குரு இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வச்சு பார்க்குறப்ப தலைமைத்துவத்தில் சில சமயங்களில் மாற்றம் வருவதற்கான மாற்றம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் அப்படிங்கிற விஷயம், ஒற்றை குடை கீழே நாட்டை கொண்டு வரணுன்ற மாதிரியான முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகாத ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது டிக்டேட்டர்ஷிப்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் குரு வந்து அலோ பண்ண மாட்டார். வேர்ல்டு வைடு ஒரு அமைதி அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எக்கனாமிக் கிரைசிஸ் இதனால் வரைக்கும் இருந்தாலும் கூட இனி அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஷேர்ஸாக இருக்கட்டும், இடிஎஃபாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே அடுத்தடுத்த கட்டங்களில் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பாக குரு பயிற்சி எல்லாருக்குமே சாதகமான சௌகரியமான குரு பயிற்சியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த குரு பயிற்சி சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு வருஷமாகவே வந்து பார்த்தோம்னா நாங்களாம் இப்படிலாம் இருந்ததே இல்லை சார். ஆனால் லைஃப்பில் நிறைய நெகட்டிவான ஃபேஸ்க்குள்ளே நாங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்த நாங்களாம் எங்களுக்கு உண்டு பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்டமத்தில் இருக்கக்கூடிய சனினால நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பண்ண போகுது, 12ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய குரு என்ன செய்ய போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களை கொடுக்க போறாரு. இப்போ அந்த மாற்றங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களா இருக்கும் அப்படின்னா உங்களை ஏமாற்றத்திலிருந்து தவிர்க்கக்கூடிய மாற்றங்களா இருக்கும். ஆனால் அதை சரியா முறையா பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஓவராலாக இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 55% சிம்மராசிக்காரங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய குரு பயிற்சியாக தான் அமைய போகுது. இந்த குரு பயிற்சி சிம்மராசி நேயர்களுக்கு எந்தெந்த இடத்த பார்க்க போகுது, அதோட இம்பாக்ட் எப்படி சார் இருக்க போகுது? சிம்ம ராசிக்கு குருவினுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் விழுகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4, 6, 8 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல விழுகுது. என்ன சார் இரட்டைப்படை எண்களாக இருக்கே, இது எப்படி ஃபேவராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே புதிய வண்டி வாங்குறது, அதுக்கப்புறம் புதிய வீடு வாங்குறது, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற விஷயங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்போ நீங்கள் யோசிக்கலாம் 12 இருக்கக்கூடிய குரு செலவுல கொடுப்பாரு அப்படின்னா இந்த மாதிரியான செலவுகளை தான் கொடுப்பாரு. சுப விரயமாக இதை நீங்கள் மாற்றிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம். அதுங்களை தான் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம். 6 அப்படின்னு சொன்னாலே ருண ரோக சத்ருஸ்தானம். இப்போ நோய், கடன், வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நோயில் இருந்தால் உங்களுக்கான சரியான மருத்துவ முறை அப்படிங்கிறத குரு வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பார். இதனால் வரைக்கும் நாட்பட்ட நோய்களுக்கு மருந்து கிடைக்காம இருக்கு, என்ன தீர்வுன்னு கிடைக்கல, இதுக்கு இதுதான் மருந்தா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் மருந்துகள் கிடைக்கும். வம்பு வழக்குகளில் இருக்கக்கூடிய காலகட்டம், ஏன்னா இதனால் வரைக்குமே நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க. இனி வரக்கூடியதெல்லாம் கொஞ்சம் வந்து அந்த கோல்டு வார் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குருவினுடைய பார்வையினால அமைய போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதிரிகள், எதிரி தன்மை, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுல இருந்தெல்லாம் விலகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே மனக்கவலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு விதமான ஆறுதல் அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு பிறகு அமைய போது சிம்மராசிக்காரங்க இயல்பா எப்படி இருந்தீங்களோ அது மாதிரியான இயல்புக்கு திரும்பக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான். வேலை வாய்ப்பு மற்றும் சுய தொழில்
சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு பார்வையில ஃபினான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எப்படியெல்லாம் இருக்கும் சார்? ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய புதிய எண்ணங்கள் உருவாகும். இந்த எண்ணங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இது நாள் வரைக்கும் ரொம்ப டவுன்ஃபாலில் இருக்கேன் சார், அதுக்கப்புறம் எப்படியாவது வந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ஒரு நல்ல சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு கவனம் வச்சுக்கோங்க. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க. புதிய நபர்களுடைய அறிமுகத்தில் கவனமாக இருங்க. அவங்கள நம்பி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை செய்யாமல் இருக்கிற விஷயத்தை காப்பாற்றி தரதுக்கான ஒரு அமைப்பாக உங்களுக்கு காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப கவனமாக அகலக்கால் வைக்காமல் எது போட்டாலும், நம்ம ஊர்லெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வார்த்தையை மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாரும் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அமைய போகுது. ஸோ அடுத்ததா ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் அண்ட் லவ் லைஃப். சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடந்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை மேரேஜாக இருக்கட்டும், இந்த 2 விஷயங்கள்லையும் பார்க்குறப்ப சின்ன சின்ன மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்தது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத உங்கள் லைஃப் பார்ட்னர் முழுசாக புரிஞ்சுக்காத தன்மை, இல்லை லைஃப் பார்ட்னர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறாமல் இருந்தது. இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய காலகட்டம் தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கோங்க. ஏன் அப்படின்னா, எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற முடிவை வந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் என்றைக்கும் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குரு பயிற்சி ரொம்பவுமே சாதகமான குரு பயிற்சியாக உங்களுக்கு அமைய போகுது. நிறைய பேர் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருப்பாங்க. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும்? இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு 12 அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வரக்கூடிய உச்ச குரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாராங்க அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்கு. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் தாங்க வாழ்க்கை. அப்படி யோசிக்கிறப்ப 12ஆம் இடத்துல சுப விரயம் அப்படின்னு எடுத்தாலே திருமணம், குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு செய்கிறது. அப்படி பார்க்குறப்ப குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய யோகம் உருவாகுது. அப்படிங்கிறப்ப குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயமும் உருவாக போது உங்களுடைய குழந்தைகளுக்காக வீட்டுக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்ல விஷயமா நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுக்கான மருத்துவ முறைகள் ஏதேனும் சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கறதுக்கான நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். ஹெல்த் அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியில் சிம்மராசி நேயர்களுக்கு என்ன கவனம்? ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் சிம்மத்தில் ஏற்கனவே வந்து கேது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டீங்க நீங்கள். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைனரில் பிரச்சனை வந்தது, லோயர் பேக்கில் வந்து பிரச்சனை வந்தது, இன்னும் சொல்லணும்னா நர்வ்ஸில் பிரச்சனை வந்தது, குறிப்பாக பிரெயினில் இருக்கக்கூடிய நர்வ்ஸில் பிரச்சனை வந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் சில சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து ஹார்ட்டில் இஷ்யூஸ் வந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், அதுவும் மேஜரான இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இனி குரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்குறப்ப 6ஆம் இடத்துல அவருடைய பார்வை இருக்கிறது உங்களுக்கு ஹெல்த்தில் நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் மன்னவன் பொன்னவனுடைய பார்வை உங்கள் வாழ்க்கையில் இருந்த உடலியல் சார்ந்த குறைகளை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போது கவலையப்படாதீங்க. சிம்மராசி நேயர்களுக்கு சிறப்பு பரிகாரம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பரிகாரமா, கோவில் பரிகாரமாகவும் ஒன்று சொல்கிறேன், அதே மாதிரி வாழ்வியல் பரிகாரமாகவும் ஒன்று சொல்கிறேன். முதல்ல வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்க்குறப்ப சிம்ம ராசிக்காரங்க என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத எழுத ஆரம்பிங்க. ஏன்னா நிறைய செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு வரவு வருது எவ்வளவு செலவு வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை திட்டமிட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து எதை எழுதி வச்சாதான் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற விஷயம் தெரியும். இன்றைக்கி டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத உங்களால் மானிட்டரே பண்ண முடியாது. இந்த விஷயங்களை ஒரு அக்கௌண்ட்ஸ் நோட் வாங்கி எழுதி பழகுனீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். கோவில் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நரசிம்மர் சன்னதி இருக்கும். அவரை வந்து படி ஏறி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். காட்டழகிய சிங்கர் அப்படிங்கிற பேரில் இருப்பார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப ராமாயணத்தில் கம்பர் வந்து இரண்ய வதை படலம் அப்படின்னு ஒரு படலத்தை எழுதுறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய புலவர்கள்லாம் கேட்குறாங்க, ராமாயணத்துக்கும் நரசிம்மருக்கும் என்ன சம்பந்தம், ஏன் நீங்கள் இதை தேவையில்லாமல் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய காட்டழகிய சிங்கர் ஒரு கர்ஜனை கொடுத்து ராமாயணத்தில் இந்த படலம் இருக்கணும் அப்படின்னு சொன்னதா நிறைய கர்ண பரம்பரை கதை இருக்கு. இன்னொன்று, முறையான அங்கீகாரத்திற்காக உழைப்பிற்காக இயங்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு உண்மையான அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்குறவர் அவராக தான் இருக்கிறாரு. ஸ்ரீரங்கம் போங்க, அங்கே காட்டழகிய சிங்கரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மீண்டும் இழந்த சிம்ம கர்ஜனை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக இந்த குரு பயிற்சிக்கு பார்த்தது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான்.
உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வெப்சைட்டான lifehoroscope.in அப்படிங்கிற பேஜில் வந்து என்ரோல் பண்ணி உங்களுக்கான என்னென்ன குவரிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், மேரேஜ் ப்ரெடிக்ஷனில் மேட்சிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிக்கான டேர்ம்ஸாக இருக்கட்டும். இப்போ நிறைய பேருக்கு என்ன குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பிள்ளைகளை என்ன குரூப்பில் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கு. வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், வெளிநாடு செட் ஆகுமா, இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு. இப்போலாம் ஐடி செக்டர்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகுது, அப்போ என்னுடைய பிள்ளையை வந்து ஐடி செக்டர் நோக்கி நான் அனுப்பலாமா, இந்த மாதிரியான queries-லாம் கூட பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். இப்படி உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற விஷயங்களுக்கான அந்த கேள்விகளோட எங்ககிட்ட வாங்க. முறையான தெளிவான பதில்களோட எங்களுடைய டீம் என்னைக்குமே உங்களுக்காக காத்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த பிஸி வேர்ல்டில் சில பரிகாரங்களோ பூஜைகளோ என்னால் மெனக்கெட்டு பண்ண முடியல, அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் சரியான அமைப்புகள் இல்லை, என்னால் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் கூட நம்முடைய டீமை வந்து அப்ரோச் பண்ணுங்க. நம்ம டீம் கிட்ட உங்களுக்கான பரிகாரங்கள், பூஜைகள், ஹோமங்கள் எல்லாமே முறையாக சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கு lifehoroscope.in அப்படிங்கிற பேஜை விசிட் பண்ணி பாருங்க. ஸோ குரு பயிற்சி பற்றி ஓவராலாக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னீங்க சார், மிக்க மகிழ்ச்சி. ஸோ இது போன்ற டிஃப்ரெண்ட்டான பதிவுகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.